So, hi everyone. So, welcome to Vedantu channel பசங்களா. Actually, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5th சாப்டர்ல கிரியேட்டிவ் क्वेश्चंस கேட்கறதுக்கு அதிக சான்ஸ் உள்ள ஒரு ஃபார்முலா டெரிவேஷன் which may be asked in your compulsory question. Maybe, ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம் and this is ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான் சரியாப்பா. ஸோ 3 பேருக்கு ஒட்டுக்கா பார்த்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி நீட் அண்ட் ஜேக்கு நம்மளோட வேதாந்தூல ஆஃப்லைன் சென்டர்ஸ் கோர்சஸ் இருக்கு. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. இது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்க நிறைய ரீசன் இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு டீச் பண்றவங்க எல்லாருமே டாப் 12% டீச்சர்ஸ் இன் தி இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா. அண்ட் உங்களுக்கு அகாடமிக் மென்டார் இருக்காங்க, 24/7 டவுட் செக்ஷன்ஸ் இருக்கு, ஹைடெக் கிளிக்கர்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இது எல்லாமே சேர்ந்து நீட்ல பயங்கரமான கேரண்டீட் ரேங்கை உங்களை வாங்க வைக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் கூட அவைல் பண்ணிக்கலாம். ஐவிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் அதோட பாக்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, ரைட்டா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம பசங்களா. ஃபர்ஸ்ட் பேரபோலுக்கான லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் எப்படி கண்டுபிடிக்கணும்? லேட்டஸ்ட் ரெக்டம் கண்டுபிடிக்க ஒரே ப்ரொசீஜர், வேற வேற கர்வ், அவ்வளவுதான். சரிங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் we have we have parabola curve. ஸோ உங்களோட பேரபோலா பார்க்க இப்படி இருக்கு, ரைட்டா? சரி, ஓகே. ஸோ பேரபோலாங்கிறது சிமெட்ரிக். மேலே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமோ அதே அளவுக்கு தான் கீழே டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேட்டஸ்ட் ரெக்டம்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லேட்டஸ்ட் ரெக்டம்ங்கிறது ஒரு லைன், அவ்வளோதான், ஒரு லைன். அண்ட் அதுக்கு எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதோட லைன் சொல்றதுக்கு பதிலாக ஒரு கார்டு அப்படின்னு சொல்லலாம். கார்டுனா என்ன தெரியல? சர்க்கிள்ல கார்டுனா எப்படி இருக்கும்? சர்க்கிள் மேலே எந்த 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ற லைனையும் நாம we will say it is card. அதே மாதிரி லேட்டஸ்ட் ரெக்டமும் ஒரு கார்டு தான். இட் இஸ் லைக் a கார்டு, ஒரு டயாமீட்டர் மாதிரி, சரிங்களா? இது ஃபோக்கஸ் வழியா போகணும். ஒரு லைன் ஃபோக்கஸ் வழியா போற அந்த கார்டு தான் நம்ம லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிடா பசங்களா? வெர்டெக்ஸுக்கு ஒரு பேரபோலாக்கு 2 பேர் இருக்காங்க. ஒன்னு இந்த கர்வோட நுனி இருக்குல்ல, அதுக்கு பேரு வெர்டெக்ஸ். ஸோ இப்போதைக்கு இதை நம்ம 0,0ன்னு வச்சுப்போம், ரைட்டா? அண்ட் ஃபோக்கஸ் வந்து உள்ள இருப்பாங்க, ரைட்? திஸ் இஸ் ஃபோக்கஸ் பாயிண்ட். இப்போ இந்த ஃபோக்கஸ் வழியா ஒரு லைன் பாஸ் ஆகும். இப்போ இந்த ஃபோக்கஸ் வழியா ஒரு லைன் பாஸ் ஆகுது. சரியா பசங்களா? இந்த லைனோட லென்த் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன மேம் அப்படின்னா, இது வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ்க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஏ, சரிங்களா? இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏ, ரைட்டடா பசங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்டை நம்ம கெஸ் பண்ண போறோம். இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்டை நம்ம கெஸ் பண்ண போறோம். எப்படி கெஸ் பண்ண போறீங்க? இந்த பாயிண்ட் ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு? ஏங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஏ கமா. அண்ட் ஹைட் எவ்வளவு தூரம் ஹைட்ல இருக்கு? இந்த ஹைட் எனக்கு தெரியாது. ஸோ தெரியாதது ஏதாவது ஒரு வேரியபிளா வச்சுக்கலாம். லெட் இட் பி டி. என்ன வேணா வச்சுக்கோ, உனக்கு தெரியாது. ஸோ ஏ கமா டி, ரைட்டா? சரி, ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டிஸ்டன்ஸ் வந்து டி, ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிச்சாலே 2 இன்டூ, ஏன்னா அதே மாதிரி கீழே ஒரு டி இருக்கு. ஸோ டி பிளஸ் டி, இட் இஸ் தி லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். டன். ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த பேரபோலாவோட கர்வ் என்னன்னு கேட்டீங்கன்னா y² = 4ax. சரியாப்பா? இப்போ இந்த a, tங்கிற பாயிண்ட் கர்வ் மேல இருக்கு. கர்வ் மேல இருக்குன்னா இந்த பாயிண்ட் இந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சோ a, t is on the curve. கர்வ் அழகு எந்த ஒரு பாயிண்ட்டுமே அந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது எக்ஸுக்கு பதிலா a, yக்கு பதிலா t அப்படின்னு போடலாம், சரிங்களா? So the t² = 4a into a, that is t² = 4a². அப்ப t யோட வேல்யூ என்னடா பசங்களா? ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 2a. ஆனா இப்போ டி என்னவா இருக்கும்? டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எக்ஸும் சரி ஒய்யும் சரி, இட் இஸ் டெஃபினெட்லி பாசிட்டிவ், சரிங்களா? அப்போ அந்த டீயோட வேல்யூ இட் இஸ் 2a. அதாவது இந்த ஆரிஜின் இதோட லென்த் வந்து 2a, ஓகேங்களா? அதே மாதிரி கீழே ஒரு 2a இருக்கும். அப்போ லென்த் மொத்தமா லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்னவா இருக்கும்? 2a plus 2a which is equal to 4a. அப்போ பாராபோலாக்கு லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வேற யாரும் கிடையாது, 4a. சரிடா பசங்களா? அவ்வளவுதான். ஓகே, இது எலிப்ஸ்க்கு லேட்டஸ்ட் ரெக்டம் எல்லாமே ஒரே மாதிரி ப்ரூவ் பண்ண போறோம். ஆனா என்ன, அந்த கர்வ்ஸோட டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும். சரிடாப்பா?
இப்படி ஒரு எலிப்ஸ் இருக்கும். ஸோ யூ கேன் draw an ellipse. ஓகே, கரெக்டா வரைஞ்சிட்டோமா? ஸோ இதுக்கு 2 நுனி பாயிண்ட் இருக்கும் சரியா. இந்த 2 நுனி பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ் 1 அண்ட் வெர்டெக்ஸ் 2. ஃபோக்கஸ் 2 இருக்கும். இதுக்கு இங்க ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், இங்க ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். சரிடா பசங்களா? இதுக்கு சென்டர், எல்லாத்துக்கும் சென்டரை வந்து சென்டர்னு சொல்லுவோம். இந்த சென்டர் வந்து 0,0. சரிங்களா? லேட்டஸ்ட் ரெக்டம் இங்க எத்தனை இருக்கும்? இங்க 2 லேட்டஸ்ட் ரெக்டம் இருக்கும். லென்த் தானே கேட்டிருக்காங்க, ஒருத்தரை மட்டும் நம்ம டிரா பண்ணிப்போம். சரி, இந்த லைன் தான்ப்பா லேட்டஸ்ட் ரெக்டம். சரிங்களா? இந்த லைனோட லென்த்தை நீ சொல்லணும். ஓகேவா? அப்ப எதுக்கு பண்ணணும்? இதுக்கு இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். சரியா? இதுதான் ஆரிஜின் பாயிண்ட். ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து இது எவ்வளவு தூரம் உனக்கு தெரியுமா? சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏஇ. என்னடா பசங்களா? ஏஇ. ஓகே, இவனோட டிஸ்டன்ஸ் வந்து ஏஇ. ஓகே, அப்ப இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? ஏஇ கம்மா ஹைட் எனக்கு தெரியாது. ஹைட் உனக்கு தெரியாதா? ஸோ அதை வந்து நீ டீனே வச்சுக்கலாம், ஆர் ஒய் ஆர் எஸ் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அந்த பாயிண்ட் ஏஇ கம்மா டி, அவ்வளோதான். ஓகேவா? இந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்னன்னு தெரியுமா? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. உங்களுக்கு ஏஇ கம்மா டிங்கிற பாயிண்ட் இஸ் ஆன் தி கர்வ் மேலே இருக்கு அப்படின்னா, ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். So E நீங்க AE the whole square divided by A square plus Y square divided by B square is equal to 1. சரிங்களா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம். ஸோ AE ஸ்கொயருக்கு A ஸ்கொயருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ரைட்டா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ரிலேஷன்ஷிப். ஸோ AE the whole square equal to A square minus B square. புரியுதா? எலிப்ஸா இருந்தா மைனஸ், ஹைப்பர்போலாவா இருந்தா பிளஸ். சரிங்களா? இதை நீங்க இங்க போட்டுக்கலாம். இதை நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. திஸ் இஸ் டி, நாட் ஒய். உனக்கு டி தான் வேணும், உனக்கு அந்த ஹைட் தான் வேணும். ஸோ டி யூ ஷுட் கெட் இட். ஓகே, இப்போ தனித்தனி டினாமினேட்டர் எடுத்தீங்கன்னா 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. 1ம் 1ம் கேன்சல், இங்க இருக்க மைனஸ் இங்க வந்தா பிளஸ். So t square by b square equal to b square by a square. So t square is equal to b power 4 divided by a square. Right? அப்போ t ஓட வேல்யூ என்ன பசங்களா? b square by a. கரெக்டா? t ஓட வேல்யூ b square by a. அப்போ length of latest rectum என்னவா இருக்கும்? b square by a plus b square by a, so which become 2b square by a. Length of latest rectum from an ellipse is 2b square by a. அவ்வளவுதான். சரிங்களா? இதுவே length of latest rectum from a hyperbola. ஹைப்பர்போலாவை என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஹைப்பர்போலானா சென்டர் இருக்கும். சரிங்களா? இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு. ஸோ your hyperbola looks like this. ட்ரீ ஷேப், கான்கேவ் மிரர் மாதிரி இருக்கும் பார்க்க. ரைட்டா? ஸோ இதுதான் வெர்டெக்ஸ் பாயிண்ட், இது ஒரு வெர்டெக்ஸ் பாயிண்ட் அண்ட் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். ரைட்டடா பசங்களா? ஸோ இந்த ஃபோக்கஸ் வழியா போற லைனோட லென்த்தை நாம கண்டுபிடிக்கணும். ரைட்? ஸோ இதோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஆரிஜின். ஆரிஜினுக்கும் இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? சேம் ஃபோக்கஸ். ஹைப்பர்போலாவா இருக்கட்டும், ஃபோக்கஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி. ரைட்டா? சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏஇ. ஓகேவா? அப்ப இந்த பாயிண்ட் என்னது? ஏஇ கம்மா இது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் டி. ஏஇ கம்மா டி. ஸோ யூ நோ தட் இந்த ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் minus y square by b square is equal to 1. இதுதான் equation of a hyperbola and AE, T is on the curve. curve மேல இவங்க இருக்காங்க. ஸோ என்ன ஆகும்னா பசங்களை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ AE the whole square divided by a square minus y square divided by b square equal to 1. ஸோ ஹைப்பர்போலாவை பொறுத்த வரைக்கும் AE square equal to a square plus b square. So, இது a square plus b square divided by a square minus y square divided by b square equal to 1. தனித்தனி denominator எடுத்தீங்கன்னா 1 plus b square by a square minus
டி ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. 1 1 கேன்சல், இங்க இருக்க மைனஸ் இங்க போயிடும். ஸோ பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி பவர் 4 டிவைடட் பை ஏ ஸ்கொயர். ஸோ டீயோட வேல்யூ என்னது? பி ஸ்கொயர் பை ஏ. டீயோட வேல்யூ என்னது? பி ஸ்கொயர் பை ஏ. சரிங்களா? அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் வெக்டர் 2ஆ இருக்கும். அதுவே 2 டைம் ஆட் பண்ணணும். ஆர் 2 இன்டூ எப்படி வேணா எழுதிக்கலாம். சரியா? ஸோ பி ஸ்கொயர் பை ஏ பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ விச் இஸ் 2b ஸ்கொயர் பை ஏ. என்ன மேம், எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாக்கு ஒன்று தானா? எஸ், ஒன்று தான். ஏன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு சென்டருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஒன்று தானே. அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் செக்டரோட வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். சரிடா பசங்களா? ஸோ 2b ஸ்கொயர் பை ஏ. ஸோ இதோட பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா இதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவாடா பசங்க? அண்ட் 6th சாப்டர்ல இருக்க வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷனை நம்ம நேற்று பார்த்தோம், அதையும் மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. ஸோ பாய் பாய் பசங்களா.